ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ahathiyavin சமையல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கழுவின பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த பருப்பு கொஞ்சம் முக்காலாக வேகணுங்க. நம்ம ஃபுல்லாக வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, முக்காலாக வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம வேக வைக்க வேண்டியதான். மூடியை மூடும்போது இந்த மாதிரி பாதியாக வச்சு மூடி வேக விடுங்க, அப்போ தான் பொங்காமல் இருக்கும். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். திரும்ப பூவோடு சேர்ந்து பருப்பு வேகும்போது நல்லா குழஞ்சி வந்துடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்குனதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நறுக்கி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வாழைப்பூ ஒன்று எடுத்துருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்காது. நல்லா நைஸாக நறுக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் நம்ம எப்பொழுதும் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இதை வேக விடணுங்க. மிளகாத்தூள் இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். கூட்டுக்கு ரொம்ப காரம் தேவையில்லைங்க, மைல்டாக தான் இருக்கணும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா பருப்புலாம் வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். பூவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே தொட்டுக்க மாதிரி சாப்பிட்றதா இருந்ததுன்னா தண்ணியை நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வடவம் தாளிச்சிக்கிறாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வடவம் தாளிச்சிக்கலாம். நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம கூட்டில் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த வடவத்தோட எசன்ஸ் எல்லாம் இந்த கூட்டில் இறங்குறதுக்காக நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க வைக்க போகிறோம். கூட்டுக்கு நீங்கள் கடுகு உளுந்து தாளிக்கிறத விட இந்த மாதிரி வடகம் தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா திக்காக ஆயிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. புளிக்குழம்போடு இதை சேர்த்து தொட்டுக்கையாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தொட்டுக்க மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணி மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.